எங்களை நேசிக்கிற அன்பின் பல்லவத்துக்காகவே இந்த அருமையான ஓய்வு நாளின் மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, மலைகள் விளையினாலும் பருவதங்கள் நிலைத்திருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதும் என்று சொன்னால் வாக்குவாராக செய்யணும். உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நேரத்தில் கூட ஆண்டவரே, இப்போ ஈவினிங் பைபிள் ஸ்டடியாக ஆண்டவரை நாங்கள் கலந்துக்கிட்டு ஒவ்வொரு வழியும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா, பிறந்துப்பா, புலப்படுங்கப்பா. 2 பேர் 4 நாளைக்கு கூடி ஜெபிக்கிற பொழுது அங்கே நாங்கள் வாசல் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்க சுவாமி. ஆண்டவரை இந்த வீட்டை திறந்துவிட்டுருக்கான பேனட்டுக்கு அண்ணனுக்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை லட்சப்பிரியா அக்காக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரை இந்த நேரத்தில் இதை நடத்துகிறதான ஆண்டவரை உங்களுடைய தாசனை மறைத்து நீங்கள் வெளிப்படும்படியாக கெஞ்சி கேட்கிறோம் சாமி. ஆண்டவரை ஜான் செலுத்துகிற அணைச்சி ஆண்டவரை மலாசாக்காக வருகிறோம் சுவாமி. ஆண்டவரை அவங்கள ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரை இந்த போன்ற நல்ல காரியங்களை செய்யும்படியாக ஆண்டவரை ஏவதான ஆண்டவருடைய பரிசுத்தாவின் கிருபையை எங்களுக்கு கொடுத்ததற்காக ஆண்டவரை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, முதலாவது ஆண்டவரே வேதத்தினுடைய ஏற்பாடுகளை குறித்து நாங்கள் பார்த்தோம் சாமி. முதல் காரியமாக ஆண்டவரை, 2வது காரியமாக ஆண்டவரே எந்த ஒரு வசனம் ஜோடு இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவர் உங்களுடைய வார்த்தை ஜீவனுடன் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவர் சத்தியத்தை அறிவியல் சத்தியம் உங்களை விடுதலையாக்குன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் சாமி. ஆண்டவர் மீதியான முழுவதும் பொறுக்கிறவங்கப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. ஆண்டவரும் அருமரட்சருமா இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம். எங்கள் இரக்கம் வந்து நடக்கிறார்கள். நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம், தேவனுடைய வசனங்கள் எல்லாம் தேவாவினால் எழுதப்பட்டது, அது மனுஷனால் எழுதப்பட்டது அல்ல. 2வது முறையாக தேவனுடைய வசனத்தின் முக்கியத்துவம் என்ன, அல்லது தேவனுடைய வசனம் யாரால் எழுதப்பட்டது, எதற்காக எழுதப்பட்டது, எப்படி எழுதப்பட்டது, அதனுடைய பயன்கள் என்ன என்பதை குறித்து பார்த்தோம். இந்த வாரத்தில் வேதாகமம் ஒரு நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம். வேதாகமம் வரலாற்று ரீதியாகவும் தேவனுடைய வசனத்தின் அடிப்படையிலும் அது நிரூபிக்கப்பட்ட புஸ்தகம். எப்படி என்றால், கிறிஸ்து பிறப்புக்கு முன்புதான் உலகத்தின் வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது. 1 கிமு, 2வது கிபி. ஆகவே வேதாகமத்தினுடைய சரத்துக்களின் அடிப்படையில், அது இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் அடிப்படையில் வரலாறு 2ஆக பிரிக்கப்பட்டது. 1 கிறிஸ்துவுக்கு முன், 2வது கிறிஸ்துவுக்கு பின். இதை நீங்கள் எப்படி பார்த்துக்கலாம் என்றால், இந்த ஒரு படத்தை பார்த்தீர்கள் என்றால், இந்த இதிலே ஒரு வட்டம், அந்த வட்டத்தை 2ஆக பிரிக்கும் பொழுது இது கீழே வருது கிளாக் வைஸ், மேலே வருது ஆன்டி கிளாக் வைஸ். பழைய ஏற்பாடு ஏறத்தாழ இந்த ஆன்டி கிளாக் வைஸில் தான் சென்று கிட்டத்தட்ட 4000 ஆண்டு குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் ஆண்டு சரித்திரமே கிட்டத்தட்ட 4000 ஆண்டுகள். புதிய ஏற்பாட்டின் கிறிஸ்துவுக்கு பின்பு இது வரைக்கும் கணக்கு பார்த்தால் 2024 வரைக்கும் வரும்பொழுது 2024 ஆண்டுகள் தான் கிறிஸ்துவுக்கு பிறப்பு. ஆகவே உலகம் உண்டானது முதல் கிட்டத்தட்ட 6000 வருட ஆண்டுகள் தான் வேதத்தின் அடிப்படையிலே சொல்லப்பட்ட ஒன்றாகும். அன்பானவர்களே, இதில் ஒரு முக்கியமான காரியத்தை நீங்கள் புரிந்திக்க வேண்டும். உலகம் உண்டாகி கிறிஸ்துவுக்கு முன்பு 4000 ஆண்டுகளும், கிறிஸ்துவுக்கு பின்பு 2000 ஆண்டுகளும் கிட்டத்தட்ட. ஆனால் தேவன், நீங்கள் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்த்தீர்கள், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாயிருந்தது என்று பார்க்கிறோம். அல்லது உலகம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டது, அல்லது தேவன் எப்பொழுது உண்டானார், அல்லது உலகத்தின் சரித்திரங்கள் என்ன என்பதை குறித்து நமக்கு கிட்டத்தட்ட 6000 ஆண்டு சரித்திரம் தான் தெரியுமே ஒழிய, தேவ பிதாவாகிய தேவன் எப்பொழுது சிருஷ்டித்தார், எப்படி உருவாக்கப்பட்டார், எந்த நிலையில் இருந்தார் என்பதை குறித்து, அதில் இந்த உலகத்தினுடைய ஏன் இந்த 4000 ஆண்டுகளுக்கு முன்புதான் தேவன் உலகத்தை ஒரு சிருஷ்டிப்பாக, ஒரு உருவகமாக, அல்லது சீர்கேடான இருந்த இருதயம், இந்த சீர்கேடான இருந்த உலகத்தை சரிப்படுத்தி கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் தான் ஆகிறது. ஆனால் உலகம் எப்பொழுது உண்டானது? ஏனென்றால் வானம் இருந்தது, பூமி இருந்தது, தண்ணி இருந்தது, எல்லாமே இருந்தது. தேவன் அதன் மேல் அசைவாடி கொண்டு அது எத்தனை ஆண்டுகள் என்று நம்மால் கணக்கு போட முடியாது. ஆகவே இந்த வேதாகமம் உண்மை என்பதற்கு இந்த வரலாற்று நிகழ்ச்சி ஒன்றே போதும். கிறிஸ்துவுக்கு முன் அல்லது கிறிஸ்துவுக்கு பின், அல்லது கிறிஸ்துவுக்கு முன்பு 4000 ஆண்டுகளும்,
கிறிஸ்துவுக்கு பின்பு 2000 ஆண்டுகளும் ஓடிவிட்டது. ஆகவே இந்த தேவன் உலகத்தை சிருஷ்டித்து உருவகப்படுத்தி அதை ஒரு நிலைக்கு கொண்டு வந்து கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் தான் ஆகிறது. இது வரலாற்று நிகழ்ச்சி. வேதாகமத்திலே நாம் பார்ப்போமானால், நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை ஏதாவது இன்னொரு முறையை எப்படி பார்த்துக்கலாமா, தலைமுறைகளின் அடிப்படையிலே வேதாகமம் அல்லது உலகம் எப்படி உண்டாக்கப்பட்டது என்று பார்க்கலாம். நீங்கள் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் பார்த்தீர்களானால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய வரலாறு தான் சொல்லப்பட்டிருக்கும். ஏனென்றால் இந்த யூதர்கள் ஆபிரகாமின் சந்ததியிலே வந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆபிரகாம் தான் எங்கள் தகப்பன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் மத்தேயு எழுதினவர் ஒரு யூதர். ஏனென்றால் யூதர்கள் எதிர்பார்த்தது யாரை எதிர்பார்த்தார்கள் என்றால் மேசியாவை எதிர்பார்த்தார்கள். ஆகவேதான் அவர் மேசிய கிறிஸ்து தான் மேசியா என்று அவர்களுக்கு சொல்லும்படியாக அவர் தங்களை யாரை தகப்பனாக கொண்டிருந்தாரோ அவருடைய சந்ததியின் பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய சந்ததி முதல் இயேசு கிறிஸ்துவின் சந்ததி வரை கிட்டத்தட்ட 42 சந்ததிகள் வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து முதல் 14 ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும், தாவீதிலிருந்து சிறைப்பட்டு போங்கால் வரைக்கும், சிறையிருப்புக்கு பின்பு கிட்டத்தட்ட 42 சந்ததிகள், 42 குடும்பங்களுடைய வம்ச வரலாறு அதிலே கொடுக்கப்பட்டிருக்கு. இதிலிருந்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின் அல்லது இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனாக தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்தார். ஏனென்றால் ஆபிரகாமை யூதர்கள் தங்களுடைய தகப்பனாக ஏற்றுக்கொண்டதினாலே மட்டும்தான் அவர் ஆபிரகாமின் சந்ததியை மட்டும் எடுத்துக்கொண்டார். ஆனால் நீங்கள் யூகாவில் எழுதின சுவிசேஷத்தை பார்ப்பீர்களானால், யூகா ஒரு புறஜாதியான், அவன் ஒரு கிரேக்க தேசன். அவன் எழுதின நீங்கள் விஷயத்தை பார்த்தீர்கள் என்றால், அவன் அவன் யோசேப்பினுடைய தலைமுறையிலிருந்து ஆதாம் வரைக்கும் உள்ள தலைமுறையினுடைய பட்டியலை தெளிவாக கொடுக்கிறார். ஆகவே லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே தேவன் உண்டாக்கின முதல் மனிதனாகிய ஆதாம் வரைக்கும் அந்த லூக்கா எழுதின ஆக்கியோன் அல்லது லூக்கா எழுதினவர் அதற்கு உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் எத்தனை ஆண்டுகள் ஆனது, கடைசியாக ஆபிரகாம் தேவனால் உண்டாக்கப்பட்டவன் என்ற ஒரு வசனத்தை முடிப்பார். ஆகவே இந்த வேதாகமத்தின் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் வேதாகமத்தின் அடிப்படையிலும் வேதாகமம் உண்மை என்பதை குறித்து தெளிவாக நாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த வேதாகமத்தினுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், இந்த வேதாகமம் எப்படி பிரிக்கப்பட்டிருக்கிறது என்றால், இன்றைக்கு பழைய ஏற்பாட்டை மட்டும் பார்ப்போம். வேதாகமம் முதல் 5 புஸ்தகங்கள் உடன்படிக்கையின் புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமம். இது 5ம் உடன்படிக்கையின் புஸ்தகங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு செய்து கொண்ட உடன்படிக்கை அல்லது சீனாய் மலையிலே மோசையை கொண்டு கொடுக்கப்பட்ட உடன்படிக்கை புஸ்தகங்கள் 5 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லது இதற்கு நியமன நூல்கள் என்றும் பெயர் சூட்டலாம். ஆகவே இந்த 5 நூல்களும் உடன்படிக்கை நூல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 5 நூல்களிலே ஆதியாகமம் எதை குறித்து சொல்லப்படுகிறது என்றால், உலகம் எப்படி உண்டானது, தேவன் உலகத்தை எப்படி சிருஷ்டித்தார், சிருஷ்டிக்க உண்டு முக்கியமான காரணம் என்ன, மனிதன் விழுந்து போனதுனாலே அவன் செய்த பாவம் என்ன, அவன் பாவம் செய்தனாலே தேவன் விளக்கப்பட்டு இந்த தேவ சமூகம் தொட்டு விடப்பட்டு மீண்டுமாய் தேவன் அந்த ஒரு விஷயத்தை நீ நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் உண்டாக்கின அந்த உலகம் இப்பொழுது இருக்கக்கூடிய உலகம் அல்ல, அது ஜலத்தினாலே அழிக்கப்பட்டு போய்விட்டது. நீங்கள் வேணால் படிக்கலாம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5 வசனங்கள் முதல் 7 வசனம் வரை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7. பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே தேவன் எப்படி உண்டாக்கினார்? வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். சிருஷ்டிப்பை எப்படி உண்டாக்கினார்? எல்லாம் உண்டாக்கடவுன்னு சொன்ன எல்லாம் உண்டாயிற்று. ஆகவே படிங்க. வானங்களும் ஜலத்தினின்று தோன்றி ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயினவென்பதையும், அப்பொழுது இருந்த உலகம் ஜல பிரயாணத்தினாலே அழிந்ததென்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள்.
படிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதாவது அப்பொழுது அல்லது ஆதியிலே உண்டாக்கப்பட்ட உலகம் ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது. இப்பொழுது இருக்கிற அந்த காலத்தில் உருவாக்கப்பட்ட உலகம் இப்பொழுது இல்லை, அது ஜலத்தினாலே அழிக்கப்பட்டு போய்விட்டது. ஆனால் இப்பொழுது நாம் இருக்கக்கூடிய உலகம் நோவாவின் காலத்துக்கு பின்பான உண்டாக்கின காலமும் இது அது ஜலத்தினாலே அழிக்கப்பட்டது போல இப்பொழுது இருக்கிற யோகம் அக்னிக்கு அல்லது அக்னியினாலே நியாயந்திருக்கப்படுவதற்கு, அக்னியினாலே அழிக்கப்படுவதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த உலகம் வேறே, இந்த உலகம் வேறே. ஆகவேதான் ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த முக்கியமான விஷயம், அந்த தொடக்கங்கள், பூமி எப்படி உண்டானது, எப்படி ஒரு காரியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் மற்ற எல்லா காரியத்தையும் சிருஷ்டிப்பையும் வார்த்தையினாலே, கட்டளையினாலே உருவாக்கினார். ஆனால் மனுஷனை மட்டும் தன்னுடைய சாயலாக அவர் உருவாக்கப்பட்டார். மனுஷனை அவர் செய்தார், தன்னுடைய சாயலாலே மற்றவர்களெல்லாம் கட்டளையினாலே உருவாக்கப்பட்டது. ஆனால் மனுஷனோ தன்னுடைய சாயலாக தேவனே உருவாக்கினார். அருமையானவர்களே, அப்படிப்பட்ட காரியங்கள் அல்லது ஆபிரகாமை குறித்து, யாக்கோபை குறித்து, ஈசாக்கை குறித்து அந்த ஆதியாகமத்திலே நாம் பார்க்க முடியும். ஆகவேதான் தொடக்க நூலின் விளக்கங்கள் என்று சொல்லப்படும். இரண்டாவது யாத்ராகமம் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்வதை குறித்து தெளிவான ஒரு சத்தியத்தை யாத்ராகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமின் சந்ததியார் தேவன் வாக்குத்தம் பண்ணினார், நம்முடைய சந்ததியார் புறஜாதியார் தேசத்திலே 400 வருஷம் அடிமைகளாக இருப்பார்கள் என்று சொன்னது போல 400 வருஷம் முடிந்து அவர்களை எகிப்து தேசத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்குள் நடத்தி சென்று சொல்லப்பட்ட காரியங்கள் இந்த யாத்ராகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த லேவி ராகமம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளையும் நியமனங்களையும் பண்டிகைகளையும் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்காக இந்த லேவி ராகம புஸ்தகம் எழுதப்பட்டது. இந்த என்னாகமம் எதற்கு சொல்லப்பட்டது என்றால், இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் கண்ணழகம் தேவனுடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனதுனாலே, வேதாந்தத்தில் ஒரு இடம் காதேஸ் பர்னேயா என்கிற இடத்திலிருந்து கானான் தேசத்துக்குள் போவதற்கு அவர்கள் 11 நாட்கள் பிரயாணம் செய்தால் போதும். ஆனால் அந்த 11 அவர்கள் இஸ்ரவேல் கானான் தேசத்தை சுற்றி பார்த்து வந்த இஸ்ரவேல் ஜனங்கள், இஸ்ரவேலின் மூப்பர்கள் கானான் தேசத்தை குறித்து துர்செய்தியை கொடுத்ததினாலே அவர்கள் அந்த கானான் தேசத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியாமல் மீண்டுமாய் வனாந்தரங்களிலே அலைந்து திரிந்தார்கள். அது வரைக்கும் கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே அழிந்து எகிப்திலிருந்து புறப்பட்ட ஜனங்கள் ஒருவரும் இல்லாத அழிக்கப்படும் வரைக்கும் அந்த வனாந்தரத்திலே அதை குறித்து அவருடைய பயணங்களை குறித்து சொல்லப்பட்டது தான் இந்த எண்ணாகமம். உபாகமம் என்பது என்னவென்றால், தேவன் 2ஆம் சந்ததிக்கு மோசையை கொண்டு மோவாபின் அவர்கள் கானான் தேசத்துக்குள் போவதற்கு முன்பாக சீனாய் மலையிலே தேவன் கற்பித்த கட்டளைகளை இந்த 2ஆம் முறை தலைமுறைகளுக்கு மோவாபின் சமவெளியிலே அந்த அறிவுரை கூறுகிறார். அதுக்கு உபாகமத்திற்கு இன்னொரு அர்த்தம் என்னவென்றால் அந்த வசனங்கள் என்று சொல்லப்படும். அந்த வசனங்கள் என்று சொன்னால் சீனாய் மலையிலே கற்பித்த அந்த வசனங்களை மீண்டும் திருப்பி புதிய சந்ததிக்கு, புதிய தலைமுறைகளுக்கு மோவாபின் சமவெளியிலே மோசே கொடுத்ததுதான் உபாகமம் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த 5 புத்தகங்களும் உடன்படிக்கையின் புத்தகங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் தொடக்க நூல், பிரிவு தொடக்கங்களின் விளக்க நூல், யாத்ராகமம் எகிப்திலிருந்து புறப்படுதல், லேவி ராகம் இஸ்ரவேல் ஜனங்கள் கை கொள்ள வேண்டிய கட்டளைகளின் நிபந்தனைகளையும் ஆராதனை முறைகளையும் குறித்து சொல்லப்படுகிறது லேவிய ராகமும். என்னாகமும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தர பயணம் அல்லது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வனாந்தரத்தில் சுற்றி திரிந்து அவர் கானான் தேசத்திற்குள் போருக்கு ஆயத்தப்பட்டு ஜனங்கள் எல்லாம் ஏன்னா அந்த கடற்கரை அல்லது வனாந்தர பயணத்தினுடைய அடிப்படையில் எழுதப்பட்டது. உபாகமம் 2ஆம் தலைமுறைகளுக்கு தேவன் ஞாபகப்படுத்தின சீனாய் மொழியிலே சொன்ன அந்த 10 கட்டளைகளை ஞாபகப்படுத்தினது இந்த உபாகம புஸ்தகம் என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, அதற்கு அடுத்தபடியாக வேதாகமத்தில் முக்கியமான ஒரு அடுத்த பகுதி என்னவென்றால் வரலாற்று நூல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது உடன்படிக்கையின் நூல்கள்,
இரண்டாவது வரலாற்று நூல்கள் எது என்றால் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத், அரசர்களுடைய ஆட்சி முறை, 1 சாமுவேல், 2 சாமுவேல், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகமம், 2 நாளாகமம் போன்றவை வரலாற்று நூல்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூல்களை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, தேவன் நேரடியாக இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து வந்த காலம், அது எதுவென்றால் யோசுவா, நியாயாதிபதிகள், ரூத். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதிகளின் ஏற்பட்டால் யோசுவாவை கொண்டு தன்னுடைய கட்டளைகளும் தன்னுடைய காலங்களை தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்து வந்தார். ஆகவே தேவனுடைய நேரடியான ஆளுகை யோசுவாவின் புஸ்தகத்திலும், நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலும், ரூத்தின் புஸ்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று நூலை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று, தேவனுடைய ஆளுகை உள்ள 3 புத்தகங்கள், நியாயாதிபதிகள், யோசுவா, ரூத். மற்ற நேரடியா ஆளுகை, ஆமா, அதாவது தேவதூதரை கொண்டு பேசுவோம். இந்த அப்புறம் இந்த ரூத் நியாயாதிபதிகளுக்கு பின்பு மொத்தம் ஏறத்தாழ நியாயாதிபதிகளே 17 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். அதில் மொத்தம் 21 நியாயாதிபதிகள். அதில் 4 நியாயாதிபதிகள் சாமுவேலின் புஸ்தகத்திலே வரும். சாமுவேல், ஏலி, சாமுவேலின் புத்தகம் 2 பேரும் வரும். கிட்டத்தட்ட 21 நியாயாதிபதிகள் இருந்தார்கள். ஆனால் நியாயாதிபதியின் புத்தகத்திலே நமக்கு கிடைக்கிறது 17 நியாயாதிபதிகள். இந்த நியாயாதிபதிகள் சரியான முறையில் நியாயந்திருக்கவில்லை என்றால் தீர்க்காதனாலே, அதாவது சாமுவேலின் நீங்கள் படிக்கலாம். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 3வது 5வது வசனம். ஆனாலும் அவனுடைய குமாரர் அவன் வழிகளில் நடவாமல் பொருளாசைக்கு சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டம் கூடி ராமாவில் இருந்த சாமுவேலிடத்தில் வந்து, அப்புறம் இதோ நீர் முதிர் வயதுள்ளனானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை. ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். இந்த நியாயாதிபதிகள் சரியான முறையிலே மக்களுக்கு நியாய தீர்ப்பு சொல்லவில்லை. பரிதானம் வாங்கி கொண்டு பணம் பெற்றுக்கொண்டு மக்களுக்கு ஏற்றபடி உண்மையானபடி நியாயம் தீர்க்காதனாலே அவர்கள் எல்லாரும் என்று சேர்ந்து இந்த கடைசியாக இருந்த 2 நியாயாதிபதிகளும் சாமுவேலின் புத்திரர்கள் சரியான முறையில் நியாய தீர்ப்பு விளங்காதனாலே அவர்கள் மற்ற எல்லா ஜனங்களும் சாமுவேல் இடத்திலே வந்து உம்முடைய குமாரர் உம்முடைய வழியிலே நடப்பதில்லை, அவள் சரியான நியாயம் தீர்ப்பதில்லை. ஆகவே மற்ற ஜனங்களுக்கு, மற்ற குடிமக்களுக்கு இருக்கிறது போல், மற்ற நாடுகளில் இருப்பது போல் எங்களுக்கும் ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று சாமுவேல் இடத்திலே வாதாடு. ஆகவே நியாயாதிபதியின் காலம் முடிந்து அரசர்களின் அரசாட்சி யூதாவை அல்லது இஸ்ரவேல் நாட்டை அரசாங்கத்தின் மூலியமாக அல்லது அரசர்களை ஏற்படுத்தி அதற்கு பின்பு அரசர் முறையிலே இந்த இஸ்ரவேலை இங்குதான் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை செலுத்த வேண்டும். தீர்க்கதரிசனம் சொல்லுவதால் தேவனுடைய ஆவியானவரை உதவி கொண்டுதான் சொல்ல முடியும், உங்களால் சொல்ல முடியாது. ஒரு விஷயம் நல்லா கவனிச்சுங்க. There's a difference in between spiritual gift and Holy Spirit. பரிசுத்த ஆவிக்கும் ஞான வரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. Holy Spirit, it is a form of God. அது என்றைக்கு நிலைக்கும். முதல் வசனத்துல இருங்க, ஸ்பிரிச்சுவல் அதான் ஞான வரங்கள்ங்கிறது. இந்த வரங்கள் என்று என்றைக்குமே நிலையானது அல்ல. ஆனால் தேவனுடைய ஆவியானவர் அப்படிங்கிற யோவான் எழுதின சுவிசேஷம் பரிசுத்த ஆவிக்கும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்டுக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். அதுல தீர்க்க தரிசன வரத்தை யோவான் 14ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படி.
நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றைக்கும் உங்களோட கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளரை அவர் உங்களுக்கு தந்தார். அப்புறம் அடுத்த வசனம், உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமல் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி அவருக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். பரிசுத்த ஆவியானவரை நாம் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருந்தால் நாம் மட்டும்தான் புரிந்து கொள்ள முடியும். அவர் நமக்குள் என்றென்றைக்கும் சார் அவர் உங்களுடனே. உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியினால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். அவர் எங்க இருக்கிறார்? உங்களுக்குள்ளே, நமக்குள்ளே இருக்கிறார். நமக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணக்கூடியவர், நம்மளே இருக்கக்கூடியவர், நம்மை நடத்தக்கூடியவர். படியுங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை படிங்க. நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே, பரிசுத்த ஆவியானவர் உங்களிடத்திலே இருப்பாரானால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று தேவன் உங்களை குறித்து சாட்சி கொடுப்பார். புரியுதுங்களா? புரியுதா? பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் இருப்பாரானால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம் என்று எதன் மூலியமா நம்மோடு பேசுவார்? நம்முடைய ஆவியின் மூலியமாக தான் பேசுவார். ஆகவே பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். நீ படிங்க, நீ கேட்டீங்க 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் படிங்க, 8வது வசனத்தை படிங்க. அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஓய்ந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். நம்முடைய அறிவு குறைவுள்ளது. சரி, இப்போ இந்த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட், ஆவிக்குரிய ஞானம், ஆவிக்குரிய வரங்கள், இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட். ஆவியின் கனிகள் வேற, ஆவிக்குரிய காரியங்கள் வேற. ஆவிக்குரிய வரங்கள் வேற, ஹோலி ஸ்பிரிட் வேற. நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஹோலி ஸ்பிரிட் நம்மோடு என்றைக்கும் இருக்கக்கூடியவர். ஆனால் தீர்க்க தரிசனமும் அந்நிய பாஷைகளும் நாம் தேவனோடு சரியா இருக்க வரைக்கும் தான் நம்மிடத்தில் இருக்கும். இல்லைன்னா அது விலகி போயிடும். அது தீர்க்க தரிசனங்கள் ஒழிஞ்சு போயிடும், அந்நிய பாஷைகளும் ஒழிந்து போகும். ஆனால் இயேசு கிறிஸ்து மட்டும் என்றைக்குமே நம்மோடு போடும். ஆகவே இந்த ரெண்டுக்கு வித்தியாசம் தெரிஞ்சுக்க. ஞான வரங்கள் என்பது இட் இஸ் a spiritual gift. அது எல்லாருக்கும் கிடைக்காது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் கிடைக்கும். பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லாரையும் அவர் தம்முடைய பிள்ளைகளாக நம்மளுக்கு ஒரு சாட்சி கொடுப்பார். ஆகவே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வேற, ஹோலி ஸ்பிரிட் வேற. ஆமாம், தேவனுடைய ஆவியினாலே தான் புதிய ஏற்பாட்டினுடைய ஒருவனுடைய அந்தரங்க வாழ்க்கையை தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய பேதுரு ஒரு இடத்துல சொல்லுவார், ஒரு மாயக்காரனை பார்த்து நீ அதுதான் சொன்னேன். ஆவிக்குரிய வரங்கள் இல்லை என்று நான் சொல்லவில்லை. இட் இஸ் நாட் அன் இம்பார்ட்டன்ட் ஒன். பரிசுத்த ஆவியானவருக்கு முன்பாக ஆவிக்குரிய வரங்கள் தான் இப்போ நம்ம மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆமா சார், ஆமா சார், இதெல்லாம் இட் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஒன். நீங்க ஒரு காலத்துல ஆண்டருக்குள்ள உண்மையாக இருப்பீர்களானால் தேவன் சொல்றபடி பேசுவீர்கள். நீங்க கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ப உங்க சொந்தத்தில் தான் பேசுவீங்க. உண்மையா போய்ங்களா சார்? நம்முடைய எமோஷனல், நம்முடைய விருப்பங்கள் கேட்டபடி போதிக்கிறதுக்கு, நம்முடைய விருப்பங்கள் கேட்டபடி செய்வதற்கு நான் ஆரம்பத்தில் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க. ஆனால் கொஞ்சம் பெருசானீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் சொந்தத்தில் பேசுறதெல்லாம் ஞானம், வடம், புத்தி எல்லாம் வந்துடும். ஆகவே ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வேற, ஹோலி ஸ்பிரிட் வேற. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஹோலி ஸ்பிரிட் என்பது நமக்குள் எப்பொழுது இயேசு தான் இந்த வேதாகமத்தின் காலத்தை 3 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று பழைய ஏற்பாடு, இரண்டாவது புதிய ஏற்பாட்டை 2 வகையாக பிரிப்பார். ஒன்று இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்த இயேசு கிறிஸ்து உயிரோடு மனிதனோடு இருக்கக்கூடிய காலங்கள் ஒன்று. அதற்கு அடுத்த பரிசுத்த ஆவியானவருடைய காலம். நீங்கள் படிங்க உபாகமம் 23ஆம் அதிகாரம் 14வது வசனம் படிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வரும் பொழுது அவர் எங்க இருந்தார்? பாளையத்திற்குள் இருந்தார். பாளையம் பரிசுத்தமா இருந்தால்தான்
பாளையத்துக்குள் இருப்பார். பாளையம் பரிசுத்தம் இல்லையாட்டால் பரிசுத்த போயிருவார். பாளையத்திற்கு உள்ளிருந்த தேவன் இம்மானுவேலாக இயேசு கிறிஸ்துவாக உலகத்திலே வந்தார். பாளையங்க அங்கே வந்து பாளையங்கிறது எல்லா மக்களோட இருக்கிறது. இப்போ வந்து நமக்குள்ள இருக்காரு. மனுஷகுமாரனாக உலகத்திலே வந்தார். உலகத்திலே வந்து பிதாவின் சித்து, அதுதான் இம்மானுவேல் என்று சொல்லப்படும். இம்மானுவேல் என்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை குறித்து அவர் மனுஷனாக வந்து நம்மோடு இருந்தார். இயேசு கிறிஸ்து உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நீ மறுபடியும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. யோவான் 14 நான் என் பிதாவிலும் நீங்கள் இல்லைங்க 16ஆவது வசனத்தை படிங்க. நான் பிதாவை வேண்டிக் கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படி சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்துடுவார். புரியுதுங்களா? புரியுது. இயேசு கிறிஸ்து பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு he comes back. It is a kind of spirit. ஆவியானவராக நம்ம உலகத்தில் வரார். ஆகவே தேவன் இப்பொழுது நாம் உணர முடியுது, பேச முடியுது, நம்முடைய இதயத்திலே பேசுகிறார் என்றால் தட் இஸ் அ ஹோலி ஸ்பிரிட். அவரும் ஒரு கடவுளுடைய தன்மையை படைத்தவர் தான். ஆகவே தான் அந்த வெளியில் இருந்த இயேசு கிறிஸ்து இம்மானுவேலாக நம்மோடு இருந்த இயேசு கிறிஸ்து ஹோலி தேற்றவாளனாக நமக்குள் வருகிறார். இந்த தேற்றவாளன் நம்மிடத்தில் இருக்க வரைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். புரியுதுங்களா? ஆகவே தேற்றவாளன் இட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் காட். அவர் ஒரு ஆள் தத்துவம் அல்ல, அவர் கடவுள் தன்மையுடையவர். புரியுதுங்களா? ஆகவே தான் இந்த 3 வகையை நாம் புரிந்திக்க வேண்டும். பாளையத்திற்குள்ளே இருந்த தேவன், இம்மானுவேலாக நம்மோடு வந்த தேவன் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். இப்பொழுது தேவன் நமக்குள் வாசம் பண்ணக்கூடியவர். ஆகவே தான் நம்முடைய ஆவியுடனே கூட அவர் தேவ ஆவியானவர் தான் நம்மிடத்திலே பேசுவார். நம்முடைய இறுதி சில நேரத்தில் நம்ம தேவன் பேசுவது வேறு விதமாக நம்ம எடுத்துக்கொள்கிறோம். தேவன் நினைத்த போதெல்லாம் பேச மாட்டார். நன்றாக ஒரு விஷயம் தெரிஞ்சு கொள்ளுங்கள். அந்த காலத்திலே தீர்க்கதரிசிகளை கொண்டு தேவன், இந்த காலத்திலே தேவனுடைய வசனத்தை கொண்டு தான் தேவன் பேசுவாரே ஒளியே. உள்ளே போகும்பொழுது பேசுவார், உள்ளே வெளியிலே வரும்பொழுது பேசுவார், உட்காரும் பேருந்தெல்லாம் கிடையாது. நீ தேவனுடைய வசனத்தை படிக்கும்பொழுது தேவனோடு பேசுவார். அதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுதெல்லாம் போனேன், ஒரு காரியத்தை சொன்னேன், ஆண்டு பதில் கொடுத்தாருங்கிறதெல்லாம் தவறான உபதேசம், தவறான ஒரு வசனம். தேவன் ஒரு மனுஷனத்திலே பேசுகிறார் என்றால் அவனுடைய இருதயத்தின் நினைவுகள், சிந்தனைகள் எல்லாவற்றையும் மறந்துதான் தேவனுக்கு பரிபூர்ணமாய் தன்னை ஒப்பு கொடுத்துக்கிறானா என்று பார்த்து தான் அவனிடத்திலே பேசுவாரே தவிர அவனுடைய விருப்பங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் அறிக்கிட்டு சிலுவையில் அறந்திருக்கிறான அவன் நாம் சொன்னால் செய்வானா என்பதை பார்த்து தான் அதை செய்வார். ஒழிய போன உடனே பேசுறது, வரப்போறதெல்லாம் பேசுறது, உட்காரும்போது பேசுறதெல்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆபிரகாமை தேவன் எப்பொழுது எந்த வயசில் அழைத்தார்? 75வது வருஷம் படியுங்கள். 75வது ஆண்டுகளே 75 வயதிலே தேவன் முதல் முறை பேசும்பொழுது அவருக்கு 75. அவர் எத்தனை ஆண்டுகள் கழித்து மீண்டும் ஆபிரகாமோடு பேசினார் என்றால் 13 ஆண்டுகள் கழித்து தான் பேசுகிறார். ஆகவே இப்பொழுது மாதிரி எல்லாம் கிடையாது. போனோன்னு பேசுகிறார், வரும்போது பேசுகிறார், உட்கார அதெல்லாம் ஒன்று கேட்ட அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் பொய். இந்த தேவனுடைய வசனம் தான் தேவன் நம்மோடு பேசக்கூடிய காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியுமே ஒழிய தேவன் என்னோடு பேசினார் என்று சொல்லுவது நம்முடைய விருப்பங்களுக்கு ஏற்றபடி செயல்படும். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் வேறே, ஹோலி ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட் வேறு. தீர்க்க தரிசனமும் ஒளிந்து போம், அந்நிய பாஷையும் ஒளிந்து போம், அற்புதங்களும் ஒளிந்து போம், எல்லாமே ஒளிந்து போம். ஆனால் இயேசு கிறிஸ்து அன்பு என்பது எது? தேவனுடைய. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து மட்டும் ஒளிந்து போக மாட்டார், அவர் மறைந்து போக மாட்டார். அந்த இயேசு கிறிஸ்துடைய அன்பு. ஆகவே தான் அந்த முதல் வசனம் அன்பை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பு என்றால் இயேசு கிறிஸ்துவை நாடுங்கள், இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறத குறித்து பேசப்பட்டிருக்கிறது தான் அந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில். இந்த தீர்க்க தரிசனத்தை குறித்து இந்த காலத்தில் தேவனுடைய ஆவியானவர் உங்களிடத்தில் இருப்பாரானால், ஒருவன் உங்களிடத்திலே ஜெபம் பண்ண வரும்பொழுது, உங்களிடத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்க வரும்பொழுது
தேவ ஆவியானவர் அவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்தரங்க பாவம் என்ன என்பதை குறித்து அவர் வெளிப்படுத்துவார், உங்களுக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஆவியானவர் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அடுத்தவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள் என்ன, சிந்தனைகள் என்ன, அவன் இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்கள் என்ன என்பதை குறித்து தேவன் உணர்த்துவார். இதுதான் இந்த காலத்திலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம். புரியுதுங்களா? உங்கள் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு இருப்பாரானால் மற்றவனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவம் என்ன என்பதை குறித்து முன்னாலே அறிந்து கொள்ள முடியும். அப்படி அறிந்து கொள்ளவில்லை என்றால் உங்களுடைய தேவன் இல்லை என்று சொல் பொருள், நீங்கள் உங்களுடைய மனது மாம்சம் விரும்புவது பற்றி பேசிக்கொண்டு போவீர்கள். ஆகவே தீர்க்கதரிசிகள் இந்த அந்த காலத்து தீர்க்கதரிசனம் வேற, இந்த காலத்தில் தீர்க்கதரிசனமே கிடையாது. சரிங்க, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஜெபம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற நல்ல பிதாவே, இந்த நாளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆதியாகம், யாத்ராகம், லேவியாகம், என்னாகமும், ஏசாயா அநேக பகுதிகளை பற்றி நாங்கள் தெரிந்து கொண்டோம் சுவாமி. கர்த்தாவே, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வசனங்களையும் கர்த்தாவே எங்களுக்கு புரியும்படியாக நீர் விளக்கி தந்ததுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. உன்னத பாட்டை பற்றி சொன்னீர், பிரசங்கியை பற்றி நீர் சொன்னீர் அல்லவா, சங்கீதத்தை பற்றி நீர் சொன்னீர் ராஜா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் சுவாமி. புதிய பாட்டில் தனி மனுஷனுக்காக நீர் பேசப்பட்டது என்று நாங்கள் தெரிந்து கொண்டோம். இன்னும் அநேக காரியங்களை கர்த்தாவே, எங்களுக்கு விளங்காத காரியங்களை கர்த்தாவே நீர் விளக்கி வைத்தீரே, அதற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை மகிமைப்படுத்துகிறோம் சுவாமி. ராஜா, நீர் சொன்ன காரியங்கள் படியாக நாங்கள் வாழ்க்கையில் நடக்கும்படி உதவி செய்யுங்க. இதை கேட்டோம், ஏனோ தானோ என்று கேட்டு எங்கள் வாழ்க்கையில் பழையபடி நாங்கள் போகாமல் ஒரு புதிய வாழ்க்கை வாழும்படியாக உதவி செய்யுங்க. புதிய ஏற்பாட்டில் கர்த்தாவே நீர் எங்களுக்காக தேற்றவாளன் வந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, பாவங்கள் எல்லாம் போக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜா, நாங்கள் வசனத்தை கேட்டோம் சுவாமி. இந்த சத்தியத்தின் படியாக நாங்கள் நடக்கும்படியாக நீங்கள் உதவி செய்யுங்க. அப்படியே செய்ய போகிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன்.